சமூக கண்ணோட்டத்தோடு பார்த்தால் இது தாவேகாவுக்கும் மாரிதாஸுக்கும் உள்ள தனிப்பட்ட பழிவாங்கு. மாரிதாஸ ஒரு பாஜகவினுடைய அடையாளம். அந்த ஜோசப் அதுதான் அவர்களுக்கு ஒரு பெரிய நெருடல். கிறித்துவ மிஷனரிகள் நீங்க விஜய்க்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் அமைக்கப்படும். அமித்ஷா ஏன் விஜய் ஜோசப்பை பார்த்து பயப்படுறாரு? ஜோசப் மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆங்கிலேயன் காலத்தில் வேரூன்றிய கிறித்துவ மதம் இப்பொழுது மீண்டும் வேரூன்றுதான்னு மாரிதாஸ் கேட்கிறார். ஆதரிக்கிற மாரிதாஸை எப்படி பத்திரிகையாளரா நீங்க அங்கீகரிப்பீங்க? பாஜகவிலிருந்து காங்கிரஸ் பக்கம் தள்ளி கொண்டு போனதே ஆதவ அர்ஜுனா தான். இதுதான் கோபமே தவிர 250 வழக்கு லாட்டரி முறைகேடுலயே வழக்கு நிலுவையில் இருக்கு. யார் மேல? மார்ட்டின் குடும்பத்து மேல. ஏன் அதுல கைது பண்ணலாம? அதுல காசு வாங்கினீங்களா? பிஜேபி RSS காசு வாங்கினீங்களா? அது இனிக்குதா? மார்ட்டின் ஒரு ஏறக்குறை 35 ஆண்டு காலம் செய்யாத நிதி மோசடிய இப்போ கஞ்சா வித்தா சேர்க்கணும். 5 லட்சம் கோடி இருக்கு. குடிக்கிறது அதிகாரி எவ்வளவு குடிக்கிறாரு, அவருக்கு எவ்வளவு பெட்டி போய் சேருத மார்ட்டின் முடிவு பண்ணி. இப்படித்தான் இந்த 5 லட்சம் கோடி. இந்த ட்ரக்ஸ் பூச்சாண்டி மார்ட்டினுக்கு புதுசல்ல. ட்ரக்ஸ் பூதா லீமா ரோஸுக்கு புதுசல்ல. ஐயா வணக்கங்க. வணக்கம். தமிழக தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்குது. குறிப்பாக யூடியூபர் மாரிதாஸ் தொடர்ந்து திமுகக்கு எதிராக போட்டுக்கிட்டு இருந்தார். அதிமுக ஆட்சி இருக்கும்போது இப்போ விஜய் தமிழக முதலமைச்சராக வந்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியிலேருந்தே விஜய் பற்றி விமர்சனம் இருந்தாலும் இப்போ தொடர்ந்து விஜய் பற்றி சமூக வலைதளங்களில் எழுதிக்கிட்டே வராரு. அதில் கடுமையான விமர்சனங்களாக போட்டு வர்றாரு. இன்றைக்கு காலை அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஏற்கனவே சில யூடியூப் சேனல்கள்லாம் முடக்கப்பட்டிருக்கிற நிலையில் மாரிதாஸுடைய கைது எதை காட்டுதுங்க? என்ன காரணம் முதல்ல அவர் கைதுக்கு? இல்லை மாரிதாஸுடைய யூடியூப்பு அவருடைய சமூக வலைதளமே அது காவி கலர் சார்ந்த சமூக வலைதளம். சமூக மக்களுக்கான சமூக வலைதளம் அல்ல. அது மாரிதாஸே ஒரு பாஜகவினுடைய அடையாளம். அப்போ அந்த பாஜகவினுடைய அடையாளம் என்ன செய்துன்னா அந்த ஜோசப் அதுதான் அவர்களுக்கு ஒரு பெரிய நெருடல். ஜோசப் விஜய் இதுதான். இப்போ அடுத்து இந்த ஜோசப் என்ன பண்றாருன்னா காங்கிரஸ் பக்கம் முழுமையா போயிடுறாரு. முழுக்க காங்கிரஸ் 2029 கூட்டுன்னு சொல்லிட்டார். அப்ப மாரிதாசுடைய பாஸ் யாரு? RSS ஆடிட்டு குருமூர்த்தி இவர்கள் இந்த விஜய் ஆட்சியை ரசிக்கல. அதுதான் மாரிதாசுடைய கொள்கை. ரெண்டாவது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தா 2029 வரை காங்கிரஸோடு கூட்டு. கர்நாடகாவில் காங்கிரஸ் சிவகுமார் முதலமைச்சராக பதவியேற்கிறார். முதல் வரிசையில் மார்ட்டின் உட்கார்ந்து. அப்போ இதெல்லாம் எப்படி பாஜக ரசிக்கும்? பாஜகவை நீங்க இதில் ஒரு பெரிய ரகசியம் எவனுமே பேச மாட்டாங்க. பாஜகவை நீங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கிறித்துவ மிஷனரிகள் நீங்க விஜய்க்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டு ஜான் ஆரோக்கியசாமி, ஜோசப் விஜய் இவர்களை பாதுகாப்பது வெளிநாட்டு கிறிஸ்துவ மிஷனரிகள். நீங்கள் அதனால தான் அமித்ஷா கை வைக்க பயப்படுறாரு. நீங்கள் சிபிஐ வழக்கு டெல்லிக்கு 3 முறை ஜோசப் விஜய் சென்ற போது கூட அவருக்கு பெரிய அழுத்தம் கொடுக்கல. அமித்ஷா அழுத்தம் கொடுக்காமல் இருப்பதற்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். அரசியல் தெரிந்தவர்கள். இங்கே அரசியல் தெரிஞ்சவனே எவனும் இல்லை. அரசியல் தெரிஞ்சவனா ஒன்று அம்பேத்கர் கண்ணாடி போட்டு பார்க்கணும், இல்லைன்னா பெரியார் கண்ணாடி போட்டு பார்க்கணும். அப்போ தான் அதுக்கு விடை தெரியும். இங்கே எல்லாருமே அம்பேத்கர் இயக்கம் அம்பேத்கர் கண்ணாடி தூக்கி போட்டான், பெரியார் இயக்கம் கருப்பு கண்ணாடி தூக்கி போட்டான். அப்போ 2 பேருமே சமூக அக்கறையோடு இதை பார்ப்பது. அமித்ஷா எனக்கு பல நாட்களாக ஒரு புரியாத புதிர், அதுக்கு இப்போ விடை இப்போ தான் கிடச்சிது. அமித்ஷா ஏன் ஜோசப்பை பார்த்து பயப்படுறாரு? ஜோசப்பை முன்னிறுத்துறாரு. ஜோசப் விஜய் என்பதை சினிமா நடிக்கும் போது இந்த ஜோசப் முன்னிறுத்தினாரா? யாருக்குமே தெரியாது. இப்போ அவரை பாதுகாப்பதே இந்த ஜோசப் தான். காரணம் என்ன? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கிறித்துவ மிஷனரிகள் வலுவான மிஷனரி. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் கச்சத்தீவில் புனித அந்தோணியார் கோயில் அதை தரமட்டம் பண்ணிட்டானுங்க. எங்கே? அந்த சிங்கள இராணுவம். இதற்கு பிறகு நீங்கள் யாழ் மாவட்ட மறை மாவட்ட ஆயர்களும் ராமநாதபுரம் மாவட்ட மறை மாவட்ட ஆயர்களும்
இது எங்க எடுத்துட்டு போறான்? வத்திக்கனுக்கு எடுத்துட்டு போறாங்க. வத்திக்கனுக்கு எடுத்துட்டு போன பிறகுதான் வத்திக்கன் கொழும்புக்கு உத்தரவு போடுது. ஏன் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய அந்த கச்சைத்தீவில் இருக்கக்கூடிய புனித அந்தோணியார் கோயிலை ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்கன்னு யார் கேட்குறா? வாட்டிக்கன் அது ஒரு தனி நாடு. போப்பாண்டவர்லாம் அவர்கள் நீங்கள் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் பிரிட்டிஷ் ஜனாதிபதிக்கும் பிரெஞ்சு ஜனாதிபதிக்கும் ரஷ்ய ஜனாதிபதிக்குமே உத்தரவு போடக்கூடியவர்கள். அது ஒரு நாடு. அந்த ஒரு சிறு பகுதி வத்திக்கன் ஒரு தனி நாட்டுக்கான அந்தஸ்தை கொடுத்து ஐநாவில் அவர்களுக்காக பிரதிநிதியை உருவாக்கி வைத்திருக்கிறார். இங்கே கச்சைத்தீவு அந்தோணியார் கோயில் பஞ்சாயத்து எங்கே போகுது? போப்பாண்டவர்கிட்ட போகுது. கொழும்பு பின்வாங்கி விட்டு. குறிப்பாக மாரிதாஸுடைய தொடர்ந்து விஜய்க்கு எதிராக பேசுகிறாரு. அதுக்காக கைது நடவடிக்கை வரையும் போகிறது ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு எழுத்து பேச்சுரிமைக்கு எதிரானது இல்லையா அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் எழுப்புறாங்க. இல்லை இதை திமுகவும் பண்ணிச்சு அப்படின்னு தானே. இல்லை அதாவது நீங்கள் ரெண்டு விஷயம் சார். நடுநிலையாளர்கள் அப்படி ஒரு பத்திரிகையாளர் இந்தியாவில் இல்லாமல் போயிட்டான். இந்தியாவில் இவர்கள் பூராமே அசைன்மெண்ட்டு பத்திரிகையாளர்கள். அப்போ அவன் இவனுக்கு உள்ள போட்டு தானே செய்வான். இவன் அவனுக்கு நீங்கள் ஆர்எஸ்எஸ் எதிர்த்து கருத்து சொல்லிட முடியுமா? யூபியில் பல பேர் செத்து போயிட்டான். கௌரி லங்கேஷ் ஒரு டாக்டர் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை, சொந்த செலவில் ஒரு 100 உயிரை காப்பாற்றுறான். ஒரு முகமதிய டாக்டர் அவன் குண்டாசில் கிடந்தான் எங்க யூபியில். இப்ப அதே போலதான் மாரிதாஸ் ஒரு ஆர்எஸ்எஸ் ஆளு. ஆர்எஸ்எஸ் முகம் ஜோசப்பை ரசிக்கல, ஜோசப்புடைய ஆட்சியை ரசிக்கல. அடிஷனல் அட்வொகேட் ராஜ் அடியார் சத்தியனை ரசிக்கல. கமிஷனர் அமல்ராஜ் கிறித்துவரை ரசிக்கலை. இது என்ன ஒரு கிறிஸ்டியானிட்டியாக இருக்க? ஆங்கிலேயன் காலத்தில் வேறு ஒன்றிய கிறித்துவ மதம் இப்பொழுது மீண்டும் வேறு ஒன்றுதான்னு மாரிதாஸ் கேட்குறாரு. அப்போ பிஜேபியை ஆதரிக்கிற மாரிதாஸை எப்படி பத்திரிகையாளராக நீங்கள் அங்கீகரிப்பீங்க? குருமூர்த்திக்கு என்ன அடையாளம் இருக்குது? குருமூர்த்தி பத்திரிகையாளரா? எனக்கு இறந்து போன மோகங்கிட்ட இலா கணேசா ஃபோன் பண்ணி கேட்கும்போது நாங்கள் பக்கத்தில் இருந்தேன். எங்கள் குருமூர்த்தி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே, நீங்கள் கண்டன அறிக்கை எம்யூஜேலேருந்து ஏன் விடக்கூடாது? மெட்ராஸ் யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் பெரிய சங்கம் அதுதான், ஏன் விடக்கூடாது? அவர் எங்கேங்க பத்திரிக்கையாளர்? அவர் ஆடிட்டு இருக்கேன். ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுறான்? பேப்பரை கொடுத்து ஆடிட்டில் பேப்பரை கொடுத்து பேச சொல்கிறான். அப்போ எப்படி பத்திரிகையாளராக இருக்கும்? எழுத சொல்கிறான். இதுதான் இப்போ மாரிதாஸுக்கும் பொருது. நம்ம சமூக கண்ணோட்டத்தோடு பார்த்தால் இதில் தாவேகாவுக்கும் மாரிதாஸுக்கும் உள்ள தனிப்பட்ட பழிவாங்கு. இது ஊடகம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஊடகத்தை நீங்கள் யாரை எடுத்துக்கணும்? நடுநிலை பத்திரிகையாளர், யார் பக்கமும் சாராமல் இருக்கக்கூடிய நபர் கைது செய்யப்பட்டால் நீங்கள் கேட்குறது நியாயம். சென்னை பிரஸ் கிளப்பில் இதுவரை 4 பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார்கள். யார்? நீங்கள் சவுக்கு சங்கர், வாராக்கி, அதே போல் மறைந்த அன்பழகன், கிஷோர் கே சாமி, 4 பேர் பத்திரிகையாளராக சொல்லுங்கள். உலக வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் மன்றத்தில் இருந்த 4 பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார்கள். அப்படின்னா 4 பேர் கமிஷன் வாங்குகிற புரோக்கர்கள். ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, சிலர் போலீஸுக்கு ஆதரவாக புரோக்கர்கள். இவனை பூரா எப்படி பத்திரிகையாளர் ஏற்றுக்க முடியும்? கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பத்திரிகையாளர் கைது பண்ணால் நீங்கள் கேட்கலாம். அதை தாண்டி எனக்கு வேறு பத்திரிகையாளர் இருக்கிறதா எனக்கு எங்கேயுமே தெரியல. கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் சிபிஐ சிபிஎம்மில் வேலை பார்க்குற, ஜனசக்தியின் தீக்கத்திலையும் வேலை பார்க்குறவனை நீங்கள் கைது பண்ணால் நீங்கள் தட்டி கேட்கலாம். அவர்களை தவிர பத்திரிகையாளர்கின்ற வேஷம் போட்டிருக்கிற திமுகவினர், பத்திரிகையாளர் வேஷம் போட்டிருக்கிற அதிமுகவினர், பத்திரிகையாளர் வேஷம் போட்டிருக்க டிடிவி ஆதரவாளர் லட்சுமண, இப்படித்தான் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ சொந்த வெஞ்சன்ஸ். குருமூர்த்தி சொன்னால் மாரிதாஸ் அடிப்பார், வேலுமணி அண்ணாமலைன்னு சொன்னால் சவுக்கு அடிப்பார், சீமான் சொன்னால் G2 பாலா சொன்னால் சாட்டை அடிப்பார். ஜெயராமுக்கு அவருக்கு என்ன தகராறு? சிங்கனூர் எம்எல்ஏ ஜெயராமுக்கும் சாட்டைக்கு என்ன பிரச்சனை? G2க்கும் ஜெயராமுக்கும். இவர் வாங்கின இடத்த அவர் எக்ரிமெண்ட் போட்டார், இவர் அடிக்கிறார். ஏன்? இவர் பணம் கொடுத்துருக்கார். 2 கோடி ரூபாய் கொடுத்து சாட்டைக்கு அந்த இணையதளம் ஆரம்பிக்கப்பட்டது திமுக. இதுதான் அரசியல், வேற என்ன? அப்போ இதெல்லாம் நம்ம நடுநிலையோடு பார்க்கிற பொழுது இவர்களெல்லாம் நடுநிலையாளர்களே அல்ல. இவர்கள் பூரா அசைன்மெண்ட், காசுக்கு கூவுகிற பத்திரிகை மீடியா அடியாட்கள். சரிங்க. இப்போ அதே போல் ஒரு ட்ரக்ஸ் விஷயம், நைக்கோட்டிக்ஸ் விஷயம் ஒன்று வெளியே வருது.
இதில் வந்து லாட்டின் குடும்பம் வரைக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் பரப்புகிறாங்க. செய்திகள் பேசுகிறதெல்லாம் பார்க்க முடியுது. குறிப்பாக வலதுசாரிகள் நிறைய பேசுகிறதெல்லாம் பார்க்க முடியுது. கஞ்சா தொடர்பான விஷயங்கள்ல கஞ்சா இல்லை, ஹெராயின். ஹெராயின் கஞ்சாவில் விட காஸ்ட்லியர் தான். அதில் லாட்டின் குடும்பம் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்ற அளவுக்கு பேசப்படுறதுல என்ன லாஜிக் இருக்குது? என்ன விஷயம் நடந்தது? அதாவதுங்க, மார்ட்டினை பொறுத்த வரைக்கும் அவருடைய சொத்து மதிப்பு 5 லட்சம் கோடி. ஆமாம். இது பாஜகவுக்கும் தெரியும், ஆர்எஸ்எஸ்க்கும் தெரியும், சங் பரிவாருக்கும் தெரியும், நீங்கள் இன்கம் டேக்ஸ் கமிஷனருக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் லஞ்சம் கொடுத்து தான் அவர் லாட்ரி தொழில் பண்ணுறாரு. யார்? மார்ட்டின். இன்னைக்கு நேரத்தில் இல்லை, எனக்கு தெரிந்து ஒரு 30 ஆண்டு காலமாக பண்ணுறாரு. எத்தனை ஆண்டு காலமாக? 30 ஆண்டு காலமாக அவர் மீது கஞ்சா வழக்கம், சாராய வழக்கம், ஹெராயின் வழக்கம், பெத்தப்பட்டின் வழக்கம், அபின் வழக்கம் ஏன் போடலை? தெரியாதா? அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தெரியாதா? இல்லை இன்னும் நார்கோட்டிக்ஸ் கமிஷனுக்கு தெரியாதா? சொல்லுங்க. ஏன் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் பாஜகவுக்கு கட்டுப்பட மறுக்கிறார்கள்? யார்? மார்ட்டின் குடும்பம். இதுதான் சண்டை. விஜய பாஜகவிலிருந்து காங்கிரஸ் பக்கம் தள்ளி கொண்டு போனதே ஆதவ அர்ஜுனா தான். இதுதான் கோபமே தவிர 250 வழக்கு லாட்ரி முறைகேடுலேயே வழக்கு நிலுவையில் இருக்கு. யார் மேலே? மார்ட்டின் குடும்பத்து மேலே. ஏன் அதில் கைது பண்ணலாமா? அதில் காசு வாங்கினீங்களா? பிஜேபி ஆர்எஸ்எஸ் காசு வாங்கினீங்களா? அது இனிக்குதா? பானங்கட்ட பயிலுவோம். திமுக 500 கோடி கொடுத்து ஸ்டாலின் உதயநிதியா கள்ள லாட்டி அடித்து விற்றுக்கியா? நாங்கள் போலீஸ் பிடிக்காது. ஆமாம் சொன்னாரா இல்லையா சார்லஸ் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில்? ஒரு முதலமைச்சர் கள்ள லாட்டியை மடித்து மக்களை சாவடியா, நான் கண்டுக்காது போலீஸ் சொல்கிற ஒரு முதலமைச்சர் மக்கள் மடி ஓட்டு கேட்குறான் திமுகவுக்கு. இந்த திராவிட இயக்கம், திருட்டு திராவிட இயக்கம் அழிக்கப்பட வேண்டிய இயக்கம். இப்போ அதே போல் பாஜக அமித்ஷா 2029 பிரதமர் வேட்பாளர். இந்த 29 பிரதமர் வேட்பாளரில் தமிழ்நாட்டில் 40 சீட்டு லம்பாக அப்படியே காங்கிரஸுக்கு போகுது. இப்போ அதுவும் அவுட் ஆகி போச்சு. திமுக கொடுத்த 40 சீட்டை இப்போ தாவேகா கொடுக்க தயாராகுது. இப்போ தான் நீங்கள் ஆதவ் மேலேயும் மார்ட்டின் மேலேயும் லீமா ரோஸும் என்ன கேஸ் வருது? நார்கோட்டிக் கேஸ் வருது. அப்போ ஜெயலலிதா அந்த பொண்ணு என்ன ஒரு கேஸ் போட்டது, நடராஜன் கீப்பு, அந்த பொண்ணு பேர் என்ன? செரீனா. ரைட். இப்போ செரீனா 100 கிலோ கஞ்சா வச்சுருந்ததை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்துறாங்க. நீதிபதி கேட்குறாரு, ஏப்பா ஒரு பெண்ணு 100 கிலோ கஞ்சா விற்க வரைக்கும் போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? முதல்ல 1 கிலோ வச்சுருக்கணும், 2 கிலோ வச்சுருக்கணும், அப்புறம் 5 கிலோ வச்சுருக்கணும், அப்புறம் தான் 100 கிலோ. எடுத்துடமே ஹோல்சேல் ஆகிறதுக்கு யாரும் போவானா? என்னையா பண்ணீங்கன்னு. இந்த 100 கிலோ வாங்குறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் பட்ட பாடு இருக்கு. என்ன பண்ணே தெரியும். 100 கிலோ கொண்டு போனா ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு ஒவ்வொரு கிலோ எங்கே போய் கஞ்சா கடை போய் யார் வாங்குறா? போலீஸ் வாங்குறான் கஞ்சாவை. 100 கிலோ கொண்டு ஹைகோர்ட்டில் கொடுக்கணும், ஹைகோர்ட்டில் காமிக்கணும். இதே கதை தான். செரீனா வழக்கு. நடராஜனுக்கு கர்ப்பம் தரித்து விட்டால் நடராஜனுடைய கரு செரீனா வயிற்றில் வளருது. சசிகலா என்ன நினைக்குது? தன்னுடைய சொத்துக்கு பூரா நாளைக்கு செரீனா வாரிசாக, செரீனா வயிற்று குழந்தை வாரிசாக வந்துடும். அதனால வயிற்றில் பெண் காவலர் ஷூக்காலில் மிதித்தே கர்ப்பத்தை கலைக்க சொன்னாங்க ஜெயலலிதாவை சசிகலா. அதனால தான் சசிகலாவுக்கு பிளீச்சுன்னு பால் ஊற்றி ஜெயலலிதா எப்போ செத்தா, ஏன் செத்தா, எங்கே அவ்வளோ பாவம் அந்த கன்னடத்தை பாப்பாத்தி ஜெயலலிதா. இப்போ அதே கதை தான். மார்ட்டின் இப்போ ஒரு ஏறக்குறை 35 ஆண்டு காலம் செய்யாத மோசடி, நிதி மோசடியை இப்போ கஞ்சா வித்தா சேர்க்கணும். 5 லட்சம் கோடி இருக்கு. அவர் ஏறக்குறைய 7000 கோடி ரூபா வரி கட்டுறாரு. ஆமாம், 70,000 கோடி வரி ஏய்க்கிறார். இந்த மார்ட்டினை கஞ்சா லாட்ரி 10 மடங்கு கஞ்சாது. நீங்கள் 10 ஸ்டேட்டில் பலாயிரம் கோடி அவரே அடிச்சுக்குவார். அரசெல்லாம் அடிக்காது. அரசு ஐஏஎஸ் அதிகாரிகள் சிவகாசியில் கண்காணிப்பு அதிகாரிகள் வருகிற பொழுது குற்றாலத்தில் மலையாள துணை நடிகைகளோடு குற்றால அருவியிலே குளித்தது போல் இருக்குதா. நான் அதெல்லாம் பல நாளாக பேசியிருக்கேன். அதெல்லாம் அதிகாரி குற்றாலத்தில் குளிச்சுட்டு அலைகளோடு குளிச்சுட்டு நீங்கள் வெளிநாட்டு மதுவை குடிச்சிட்டு அப்படியே இப்போ ஃப்ளைட் ஏறி ஊருக்கு போயிடுவார். எவ்வளோ அடிக்கிறாரு, எவ்வளோ குடிக்கிறாருலாம் தெரியாது. குடிக்கிறது அதிகாரி எவ்வளோ குடிக்கிறாரு, அவருக்கு எவ்வளோ பெட்டி போய் சேருத மார்ட்டின் முடிவு பண்ணி. இப்படி தான் இந்த 5 லட்சம் கோடி. இதை ஆர்எஸ்எஸ் பார்த்துட்டே இருந்தான், பிஜேபி பார்த்துட்டே இருந்தான், சங் பரிவார் பார்த்துட்டே இருந்தான், அவனுடைய டொனேஷன் வாங்கிட்டு இருந்தான். இப்போ தான் தெரியுதா தமிழ்நாட்டில் மருமகன் அதிகாரத்துக்கு வந்து விட்டார். மருமகன்
பாஜகவிலிருந்து விலகி எங்கே கொண்டு போயிருக்காரு? காங்கிரஸுக்கு. இப்போ அமித்ஷாவை வத்திகன் மிரட்டுகிறது. வத்திகன் மிரட்ட பிறகுதான் ஜோசப்புக்கு பாதுகாப்பு. ஜோசப் 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 விஜய் இப்போ என்ன மாறிட்டாரு? ஜோசப்பா மாறிட்டாரு. வத்திகன் பாதுகாக்குது. நீங்கள் இனியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அமித்ஷாவிடமிருந்து ஆர்எஸ்எஸ் தப்பிக்கணும்னா வத்திகன் காலடியில் விழுவதை தவிர வேறு வழியே இல்லை. அதனால தான் அமித்ஷா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம சுந்தரராமனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பத்திரிகையாளர் தான். ஆனால் அவருக்கு இது போன்ற செய்திகளை சுந்தரராமன் சொன்னால் சரியாக இருக்கும். இப்படி ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி சொன்னால் சரியாக இருக்கும். இதுதான் இப்போ நடக்கிற அரசியல் சித்து விளையாட்டு. நான் இதில் மார்வாடிகள் அதானி நேரடியாக மோடியுடைய பினாமி 15 லட்சம் கோடி வச்சிருக்காரு. எத்தனை வருஷத்துக்குள்ள? ஒரு 20 வருஷத்துக்குள்ள. எப்படி நடந்தது விசாரிப்பாங்களா? அதானி தனி போர்ட்டே இருக்கு குஜராத்தில். அங்கே 2000 கோடிக்கு ட்ரக்ஸ் போகுது. கசிஞ்சு வருது செய்தி. முழு பக்கம் வராது. ஏன்னா பத்திரிகைகள் பூரா ஆர்எஸ் கட்டுப்பாட்டில் இருக்கு. பத்திரிகை முதலாளி ஆர்எஸ்க்கு எதிராக எழுதுனா அன்னைக்கே அந்த பத்திரிகை முதலாளியுடைய வங்கி கணக்கு முடக்கப்படும் ரகசியம். இப்போ வங்கி மேனேஜர் கூட சொல்லிடுவார், அக்கௌண்ட்டில் ப்ரீஸ் பண்ணிடுவான், ஆர்எஸ் சொல்ல முடியும் கேளு. இதுதான் இப்போ தமிழ்நாட்டில் பேசு பொருளாக மாறி இருக்கு. அதனால் இந்த ட்ரக்ஸு பூச்சாண்டி மார்ட்டினுக்கு புதுசல்ல. ட்ரக்ஸு பூதா லீமா ரோஸுக்கு புதுசல்ல. சரிங்க, பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். Meriba Paneer Soda. I trust Meriba.